ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜெனா குக்ஸ் சேனல். இன்னைக்கு சுவையான சேனக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. இது அதுவும் தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ சேனக்கிழங்கு நீட்டை வகையில் கட் பண்ணிவிட்டு நல்லா 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு, மண்ணு தூசிலாம் பார்த்துக்கோங்க. நல்லா மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் போட்டுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு இது நல்லா பாயில் பண்ணிடலாம். இது 5 நிமிஷத்துல சூப்பரா குக் ஆயிருங்க. ஒரு 5 நிமிஷத்துலயே குக் ஆயிட்ட பின்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா தெரியும். கட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட ஒரு லிட்டு போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க தண்ணியை. அதோட ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு 4லேருந்து 5 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா குட்டியாக பொடிசாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இல்லாட்டிக்கு நார்மல் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்து குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி கலர் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா தீஞ்சிரும் இல்லாட்டிக்கு. அதோட இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த கிழங்கு, அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு நல்லா சேர்த்துட்ட பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடுங்க. மூடி போட்ட பின்னாடி இந்த மசாலாலாம் இந்த கிழங்குல நல்லா இறங்கிடும். அதோட சென்டரில் ஒரு வாட்டி தொடர்ந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.